ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் செய்ய போகிறோன்னா பாஸ்தா செய்ய போகிறோம். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கப்பு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கிறேன். குடமிளகா, கேரட்டு, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1 எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் நம்ம தேவைக்கிறப்ப, மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தலை, இவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். A few moments later. பாஸ்தா செய்யறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி சூடாகட்டும். A few moments later. தண்ணி நல்லா கொதிக்குது. பாஸ்தா போட்டுடலாம். ஆயில் 1 ஸ்பூனு, சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இது பாயில் ஆகட்டும். A few moments later. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது நல்லா வெந்துருச்சு. இதை வடிகட்டி எடுத்துடலாம். நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் மல்லித்தலை. உங்களுக்கு எந்த காய் விருப்பம் இருக்கோ அந்த காய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி குடமிளகாவும் கேரட்டும் போடுறேன். குடமிளகாய் ஒரு குடமிளகாய் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கேரட்டு ஒரு 2 கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். A few moments later. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ வேக வச்சிருக்கிற பாஸ்தா போட்டுடலாம். A few moments later. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே நல்லா வதக்கணும். 5 minutes later. சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹவுஸ் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.